ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக குயிக்காக ஷார்ட் ஸ்வீட்டாக எடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற எட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து படக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் விஷயம் உங்களுக்கு வந்து பண்ண இதில் ப்ளஸ் ஆகும். ஜஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னே மறக்க வேண்டியதுக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணதுன்னு பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தேவையானக்கு ஷார்ட் அண்ட் ஷீட்டாக வந்து பண்ணக்க சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பண்ண கீழே லிக்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடு குரூப் கொடுத்துக்கோங்க. இதில் லிக்ஸ் இருக்கா, இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கீழ் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கீழ் போயிட்டு மேலே ஃபாண்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்புட் ஃபாண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மிஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிடலாமா. ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்களோட பிக்கு குவாலிட்டி கம்மி இருந்துச்சுனாக்க ரிம்னி ஆப்பில் போட்டு உங்களோட பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தேர்தலுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம அட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நான் வந்து ஆல்ரெடி அந்த பிக் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் பிக் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த குரூப்ஸ் லேயர் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டை கீழே இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ரிசன் வேர்ப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மூவ் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடர் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆச்சு. ஸோ அதான். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவில் ஒரு 2 விதமாக பார்த்துக்கோங்க. மேலே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலராகவும் ஷோ ஆகிருக்கும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக. அது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பிக்கு குரூப்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பிக் இருக்கு. ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் வந்து 2 எஃபெக்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இப்போ இன்னொரு பீரியடில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இந்த குரூப்பில் எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாதிலே கட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அந்த கரெக்டாக வந்து அந்த குரூப்ஸ் எங்கே முடியுது ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் யாரை வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ லிரிக்ஸ் எதுவும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னாக்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த குரூப்பில் நாம் எடிட் பண்ணுற பிக்கை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஃபோட்டோன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ எனக்கு பிடிச்ச ஆக்டருடைய ஒரு பிக் வந்து நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் மேலே ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி டேல்ஸ் எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஷூ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மறுபடியும் நீங்கள் மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து கட்ட வேண்டிய பிக்கு தோமா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியில் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்கனாக்க ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் பிக் ஆட் ஆச்சா. நெக்ஸ்ட் மேலே ஃபோட்டோ குரூப்னு 2 இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை அப்படியே நேராக வந்து நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ கீழே ஃப்ரேமில் உங்களுக்கு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர்லேயே வந்து பண்ண நீங்கள் பொருளே 2 விதமாக பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க இந்த ஆக்டருடைய பிக்கை வந்து பார்த்தினாக்க 3 ஃப்ளேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ இன்னொரு இதில் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழே இருக்க பிக்கு ஸோ அதையும் வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 சேம் மெத்தடம் எப்படின்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண குரூப் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் வந்து பார்த்தினாக்க முன்னாடி ஆட் பண்ண அந்த பிக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்ஸுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டெல்ஸ் எஃபெக்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த மிரர் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃப்ரேமோட உங்களோட பிக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டுருக்குங்க. ஓகே, முடிஞ்சா நெக்ஸ்ட் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பொருளை 2 விதமாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மேலே கீழே வர பிக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி கலரை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த ஃபோட்டோ ஒன்று அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல சேஞ்ச் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலுக்கு குரூப்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் இது கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பேக்ரவுண்டு பிக்கு அதுக்கு மேலே இருக்க குரூப்பு ஸோ ஜஸ்ட் மொத்தமாக வந்து பண்ணாக்க ஃபைல் ஏறுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஸோ மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது எல்லாமே வந்து பண்ண ஒரு குரூப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் நீங்கள் பேஸ்ட் போயிட்டு ஒன் பண்ணால் இதில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்க ஸோ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க இன்னொரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டர் ஒரு கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக நான் வந்து பண்ணாக்க ஒரு +3 டிகிரியில் வந்து பண்ண வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் இதை மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு முன்ன ப்ளஸில் வச்சுங்களா இப்போ வந்து பண்ணாக்க ஒரு -5 இல்லை 6 அதுக்குள்ளே வந்து பண்ண வச்சுக்கோங்க. லைட்டாக கிராஸ் ஆகினாலே போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப யூஸ் தான் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க புக் மார்க்கு தகுந்த மாதிரி இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறீங்க பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனில் பண்ணால் கட் ஆயிரும். இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அது கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருப்பாருங்க அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கிளியர்மா இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் இங்கே ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பிக்கு சரி ஆட் இல்லை இருக்க இந்த தேர்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பிக்கு சரி ஆட் இல்லை இருக்க ஜஸ்ட் மோட்ஸில் போயிட்டு நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு இருக்கும். முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிரே கலர் இருக்கா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கிளியர்மா இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் எட்ஜ் மாதிரி வருது. ஸோ கலர் வேணும் உங்களுக்கு பிக்கு தகுந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னாக்கா லாஸ்ட் வந்து போன எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ண இந்த மாதிரி வேணால் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் பார்க்கறது நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஆரஞ்சு கலரையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரே கலர்லேயும் நீங்கள் வந்து பண்ணாக்க டீல் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கு மூணுக்கு வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவள் நீங்கள் இந்த வீடியோவில் எந்த டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.